முருகப்பெருமான் முருகன் மீது என்ன ஒரே அமைதியாவே இருக்கே? அப்படியா? சரி, அருமையாக ஒளிபெருக்கி அமைத்து கொடுத்த அன்புள்ளவங்களுக்கு நன்றி. நன்றி கிடந்தவனுக்கு ரொம்ப அருமையா இருக்குப்பா. இப்படி இருந்தாவில ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அமுதாவா? சிரஞ்சீவி. ஆஹா, அருமையா இருக்கு. சிரஞ்சீவியை சேர்ந்த ஒளி அமைப்பகம் அருமையாக அமைத்து கொடுத்த அன்புள்ளத்திற்கு நன்றி. நன்றி கிடந்த வணக்கம். உள்ளூர் தானா? பரவாயில்ல. உள்ளூர்ல இவ்வளவு ஒரு அழகா, உள்ளூர்ல காக்கூர்ல ஜாமாங்க எல்லாம் ஒற்றுமையா நடத்துறாரு. அப்படிதான் இருக்கணும். நம்மள்ட்ட இருக்கிறத அவங்கள்ட்ட கொடுக்கணும், அவங்கள்ட்ட இருக்கிறத நம்மள்ட்ட வாங்கிக்கணும். ரொம்ப அருமையா அமைச்சிருக்கீங்க. அருமையாக அமைத்து கொடுத்த அன்புள்ளதற்கு நன்றி. எத்தனையோ கடையெல்லாம் குமிச்சு போட்ட மாதிரி எப்படி 60-50 பாக்ஸ் நிறைச்சி வச்சிருப்பாங்க. ஒரு சத்தம் எங்களுக்கு கேட்காது. 4 பொருள் வச்சிருந்தாலும் ரொம்ப அருமையா வச்சிருக்கீங்க. வைத்து கொடுத்த அன்புள்ளத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டிருந்தாலும் காலத்தின் நேரத்தையும் பார்த்து இவ்விடத்தில் நடந்து கொண்டிருக்க வேண்டும். அந்த தன்மையில் முருகப்பெருமானுக்காக ஆலயம் கட்டி குடமுழுக்கு விழா வைத்து இன்னைக்கு காலையில எனக்கு கல்யாணத்துக்கு தான் விருந்து ஏற்பாடு செய்து இருக்காங்க. ஆமா, பாயாசம் இப்ப கொடுத்து விட்டாங்க. பாயாசம் நல்லா இருந்துச்சுல? டீயை விட அது நல்லா இருக்கு. அது நல்லா இருக்கா? விடிய விடிய சுண்ட வச்சுக்கிட்டு எனக்கு கொடுக்கலையே. நான் போய் அங்க வாங்கி குடிச்சுக்கிது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே நான் அவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு காலை அப்பதே கொடுத்துருக்கேன் எல்லாத்துக்கும் கையில. அது டீ வர்றதுக்கு அது பாயாசம் வந்துகிட்டே இருந்தா நல்லா இருக்கும். ஆமா, அப்புறமாட்டி கொடுத்து விட்டுருங்க. பாயாசம் தான் வேணுமா எல்லாத்துக்கும், டீ வேண்டாமா? காலத்தின் நேரத்தை மனசத்து நடக்க வேண்டும், காலம் மருந்து நடக்காதவன் கோயிலிருந்து குரங்கு கொப்பா நடப்பான் என்று சொன்னார்கள். மூ என்றால் முகுந்தனும், ரு என்றால் ருத்ரனும், காய் என்றால் கமலாச்சனும், முப்பெரும் தேவர்களையும் தன்னுடைய பெயருக்குள் அடக்கி வைத்துக் கொள்ளும் முருகப்பெருமானை மூவீரு முகங்கள் போற்றி, முகம்பொழில் கருணை போற்றி, ஏவரும் துதிக்க நின்ற ஈரரு தோழல் போற்றி, காஞ்சி மாவடி வைக்கும் செவ்வேல் மலரடி போற்றி, அண்ணல் சேவலும் மயிலும் போற்றி, திரு கைவேல் போற்றி என்று அழைக்கக்கூடிய முருகன் வேலன், கந்தன், கடம்பன், வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. ஏத்தா நீங்கள் சொன்னான்னு அரோகரா சொல்லுதுல என்ன இருக்கு? இப்படி அமைதியாவே இருக்கீங்க. அப்படி வேணும். தை மாசம் கார்த்திகை மாரியல் மாலை ஓட்டா மட்டும் சாமி முருகா முருகான்னு சொல்லி திரியே. இப்ப அரோகரான்னு சொல்றதுல என்ன வந்துருச்சு? அப்படி சொல்லுங்க. அப்படி சொன்னால புண்ணியம் கிடைக்குமா? முருகப்பெருமானை நினைத்து ஒரு முறையேனும் அந்த மந்திரத்தை அரோகரா அப்படின்னு சொன்னோம்னா நான் 3 ஜென்மத்தில் செய்த பாவம் போகுமா, புண்ணியம் கிடைக்குமா? அதனால்தான் அதை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அந்த முருகா 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 என்று கலியுகத்துல சொல்றோம். எத்தனை சாமி இருக்கு? பிள்ளையார் இருக்காரு, சிவன் இருக்காரு, மகாவிஷ்ணு இருக்காரு, பெருமாள் இருக்காரு, எத்தனை சாமி இருக்கு. ஆனா கலியுகத்தின் தெய்வம் அந்த கந்தனை மட்டும்தான் சொல்லுவோம். ஏன் அப்படி சொல்றோம்? எதிரியா இருந்தா கூட அவரை அழிக்காமல் அவர்களுக்காக வாழ்வு கொடுத்தவன் முருகப்பெருமான. சூரபதுமனை அழிக்கணும்னு நினைச்சு போனாலும் கூட அவர் அழிக்காமல் சேவலாகவும் மயிலாகவும் வாழ்வு கொடுத்து பக்கத்திலேயே வச்சுக்கிட்டார். எதிரியா இருந்தா கூட, எதிரியா இருந்தாலும் பக்கத்துல இருந்து அவன் நல்லா இருக்கானா இல்லையா அவனுக்கான ஆணவத்தை மட்டும் அழிச்சாரா. அதனால்தான் கலியுகத்தின் தெய்வம் கந்த பெருமான். எப்படி அடுத்த சேர பொருளையும் கெட விட மாட்டார். பரவாயில்ல, 1000 வருஷம் ஆனாலும் கெட்டே போகாது அந்த தன்மை. அதனால இந்த முருகனை நினைச்சுதான் நான் திருமணம் செய்யலான்னு வந்திருந்தாலும் கூட நம்மளுக்கெல்லாம் வீடுகள் சாதாரண வீடுகள் தானே, கூரை வீடு. உங்க வீட்டுல எந்த வீடு? என்னப்பா யோசிக்கிற? என்ன வீடுதான் கட்டியிருக்க? அப்போ உங்க வீடு நம்ம எல்லாம் என்ன தேவர் சிலையிலே படுத்துறது. தேவர் சிலையிலே படுத்துக்கிறது. உங்க வீடு பஸ் ஸ்டாண்ட்ல படுத்துறீங்களா? எங்க வீடுதான் கூரை வீடுதான். ஆனா பாருங்க, முருகப்பெருமானோட அப்பாவோட வீடு எந்த வீடு தெரியுமா? தங்கத்தால் செய்த வீடு. பக்கத்துல இருக்கிற வீடு வாடகைக்கு வாங்கியிருக்கு எனக்கு. அதனால அப்பேற்பட்ட தங்கத்தால் செய்த வீடுகள் பொன்னம்பலம். ஏத்த மறுபடியும் படுத்துங்க போற அப்படித்தானே? எந்திரிச்சு உட்கார்ந்து இருக்கிறீங்களா இல்லையா? இப்ப என்ன நான் பாட்டு பாடுறதா உங்களுக்கு தாலாட்டு மாதிரி இருக்குதா? அம்பட்டு வேற அப்படி தூங்குறீங்க, உட்கார்ந்து இருக்க முடியலையோ? சரி, படுத்துக்கிட்டே கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை. இந்த புள்ள வேற படுக்க விட மாட்டேதுன்னு நினைக்க போறாங்க. அதனாலதானே. சரிங்க, இருந்தாலும் மேகத்தை ஒன்றாக திரட்டி இப்பவே மழை பொழிய வைக்கலான்னு ஒரு முடிவோட வந்துருங்க. பெய்யாது இன்னைக்கு நிலைமைக்கு, பெய்யவே பெய்யாது. இந்த வேலைன்னு சொல்லி பேஞ்சிச்சுன்னு வச்சுக்க, முருகன் தான் கோயில் இருக்கு, அதுக்கு பக்கத்திலே அப்படியே உயிரோட செலவச்சிருவோம். நீ வேற ஏப்ப எனக்கு செலவைக்கிறேன். முருகன் நினைத்தால் அவர்கிட்ட சொல்லி இருக்கேன், காலையில மழை பொழிய வைங்க. இப்ப மழை வேண்டாம், நாடகம் பார்க்கிறவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் இடையூறா இருக்கும், அதனால காலையில மழை பொழிய வைங்க முருகப்பெருமான் சொல்லியிருக்கேன். மேகத்தை ஒன்றாக திரட்டி அவனுக்காக தூதனுப்பெல்லாம் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து நான் உனக்கு தருகிறேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே சங்கத்தமிழ் மூன்றும் நீங்க எனக்கு தா அப்படின்னு கேட்டாலே கேட்டதை சரியா கொடுக்கறது நீங்க மட்டும்தான். அந்த தன்மையோடு நானும் முருகன் இடத்தில் நிறைய கேட்கலான்னு ஒரு ஆசையோட வந்திருக்கேன். கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரான்னு தெரியல. சரிங்க, நரம்பு மாத்தி அறுத்து விட்டாங்க.
வெள்ளத்தை தூதி விட்டார் தேசமாறி போகமோனே தாகமுள்ள மச்சானே தண்ணியனா தூது விட்டேன் தண்ணிக்கும் இந்த கண்ணி தந்தனுப்பும் முத்தமெல்லாம் எண்ணிக்கு குறையாம எப்ப வந்து தரப்போற நீ எப்ப வந்து தரப்போற நொறுக்கி புடியும் பாத்துக்க நல்லா இருக்கு. அந்த பாட்டுல பெண் மகள் கொடுப்பது போலதான் இருக்கும், ஆண் மகன் கொடுக்கறது மாதிரி இருக்காது. நான் முருகனுக்கு தெரியாம யாரும் பார்க்காத நேரம் பார்த்து கொடுத்துட்டு வருவேன். நீங்க வரக்கூடாது. ஓடுகிற தண்ணியிலே உரசி விட்டு சந்தனத்தை சேர்ந்துச்சோ. இல்ல முருகன் அப்படியே வேலோட வராதான்னு பார்த்தேன். அப்படியே வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா போய் கூட்டிக்கிட்டு நான் இப்படியே ஓடிடலான்னு ஒரு முடிவோட. ஏன் இப்போ இருந்து கம்மாக்குள்ள போக வேண்டியனே? தண்ணி கிடக்குப்பா. இல்ல ஆமா தான் கிடக்கே, தண்ணி கிடக்கு தானே. ஏய் ஓடுகிற சந்தனத்தை சேர்ந்தோ சேரலையோ ஓலவண்ணு நான் எழுதி ஓட விட்டே தண்ணீரே ஓலவண்ணு நான் எழுதி ஓட விட்டே தண்ணீரே சேர்ந்தோ சேரலையோ செவத்த வச்சா கைகளிலே ஓடுகிற தண்ணீலே உரசி விட்டா சந்தனத்தை சேர்ந்துச்சோ சேரலையோ செவத்த மச்சாண்டத்திலே அடிக்காமத்து கிளியே கிளியாத தாவணியே அடிக்காமத்து கிளியே கிளியாத தாவணியே குளிரடிக்கும் சாரலுக்கு குடை பிடிக்க வாமையிலே அடி குளிரடுக்கு சாரலுக்கு குடபுடிக்க வாடி உள்ள கொடையுமில்லை படையுமில்லை கூந்தலுக்கு ஆதரவா தாவணியே நீ புளிய தலகவட்ட நவரவா நீ நினைச்ச ஆடையிலே நீ முழுதானே அடியோ நீ நினைச்ச ஆடையிலே நீ முழுதானே வடியும் ஐத்தமக அங்க ஐத்தமக நான் புழிஞ்சா அத்தனையும் தேன்வடியும் ஐத்தமக நான் புழிஞ்சா அத்தனையும் தேன்வடியும் ஓடுகிற தண்ணீலே உரசி விட்டே சந்தனத்தை சேர்ந்துச்சோ சேரலையோ செவத்த மச்சானத்திலே ஆல மரத்து கிளி ஆல பார்த்து பேசும் கிளி வாழ வயசு கிளி மனமெழுத்த பச்சை கிளி மனமெழுத்த பச்சை கிளி பட்டு வண்ண செட்டு படகுத்துறை விட்டு என் பாட்டுக்கு தான் நீங்க வாங்கி பாடுறதுக்கு பக்கம் இல்லை. நீங்க பாட்டுக்கு ஒரு பாட்டுக்கு பாடுங்க. இப்ப நீ பாடுற பாட்டுட்டு மாற்றி பாடுற ஆலோ மரத்துக்கு நீ பாடுன ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அப்படி கிடையாதுல்ல, நான் என்ன பாட்டு பாடுறேன் அதை மட்டும் தானே வாங்கி நீ பாடுறேன். என்ன பாட்டு பாடினியோ அதவே தானே பாடணும். போட்டி போடுவீங்களா என் நான் கூடவே? போட்டு போடுறதுல போட்டி போடலாம் அப்பனா. எங்க நான் பாட்டுல பாட்ட நீங்க பாடக்கூடாது. நீ உன் பாட்டுக்குள்ள பாடு, நான் என் பாட்டுக்குள்ள நான் பாடு. என்ன ஆளுக்கு ஒரு பாட்டு பாடுறதுக்கா? நீங்க பாடுற பாட்டை நான் பாட மாட்டேன். ஆமா போட்டி போட்டு பார்க்கலாமா? நீங்க பக்கம் ஒரு பக்கம் பாடுங்க, ஆ. இவர் ஒரு பக்கம் நீங்க ஒரு பக்கம் வாசிக்கிறீங்களா? நான் ஒரு பக்கம் நீ அந்த மைக்கில் பாடு, நான் இந்த மைக்கில் பாடு. ஏப்பா இந்த வெள்ளை லைட்டு தான் உங்களுக்கு கிடைச்சிச்சா? ஏற்கனவே நாங்க பேய் மாதிரி தெரியும் அந்த மேக்கப்ல. இதுல வெள்ளை லைட்டை வேற போட்டு வச்சா அங்க இருந்து பாக்குறதுக்கு வெறும் வெள்ளையா தான் தெரியும். மஞ்சள் லைட் எதுவும் போட்டா என்ன? என்ன லைட்டு?
மஞ்சள் லைட்டே இல்லாம போச்சு மஞ்ச போக்கஸ் இல்லையா? அடுத்து தேடலையே, தேடி வாங்கி வைக்கிறீங்க. நாடகத்துக்கு மஞ்ச போக்கஸ் கெட்டல. ஊர் ஃபுல்லா நீங்க வெள்ளை லைட் போடலாம், மஞ்சள் கலர் இந்த இடத்துல வந்து மஞ்சள் போடணும். மஞ்சள் கலர் அதான் அந்த மேக்கப். ரெண்டு பக்கம் கொல்லிக்கட்டை எடுத்து வச்சு டேய் வைக்கி போயிடு, பாடு பண்ணினு. பட்டி வண்ண சிட்டு படகுத்துறை விட்டு பார்ப்பது யாரையடி அண்ணனட போட்டு பார்ப்பது யாரையடி அண்ணனட போட்டு அண்ணனட போட்டு பருத்தி எடுக்கையிலே என்ன பல நாளும் பார்த்த மச்சான். பருத்தி எடுக்கையிலே என்ன பல நாளும் பார்த்த மச்சான். ஒத்தி எடுக்கையிலே ஓடி வந்தாலாகாதோ, ஒத்தி எடுக்கையிலே ஓடி வந்தாலாகாதோ. ஓடித்தா வந்து நிற்பேன் நான் உன்னை மட்டும் பார்த்திருந்தா. திருமணமா திருமணமா திருவந்து ஊர்வலமா ஊர்வலத்தின் அடிவினிலே ஒருத்தி வருவாளாம், ஊர்வலத்தின் அடிவினிலே ஒருத்தி வருவாளாம். ஆசைப்பட்டு பார்த்தா இவ அழகான பொண்ணு, ஆசைப்பட்டு பார்த்தா இவ அழகான பொண்ணு. ஆசைப்படி புரிச வரட்டுமே அடியம்மாடி, ஆயிரம் தான் வாங்கி தரட்டுமே அடியம்மாடி, ஆயிரம் தான் வாங்கி தரட்டுமே. உம்மேல கொண்ட ஆசை உத்தமி எடுத்த உண்டு, சத்தியமா சொல்லு ரெண்டி தங்கரத்தினவே தாழ முடியாது ஒண்ணு பொண்ணு ரத்தினவே. ஏன் தங்கம் ஏன் பொண்ணு ஏன் தங்கம் பொண்ணு உம்மேல கொண்ட ஆசை உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன், அந்த ரகசியத்தை ஒருவரிடம் சொல்லிவிடாதே. உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன், அந்த ரகசியத்தை ஒருவரிடம் சொல்லிவிடாதே. புருஷன் மனதிலே பூத்திருந்தே ஆமாமா பொழுது இரவும் வாழ்ந்திருந்தே ஆமாமா புருஷன் மனதிலே பூத்திருந்தே ஆமாமா பொழுது இரவும் வாழ்ந்திருந்தே ஆமாமா. நீ வருஷம் ஒரு பிள்ளை பெத்தெடுத்தே வயசு 26 ஆச்சு, வருஷம் ஒரு பிள்ளை பெத்தெடுத்தே வயசு 26 ஆச்சு. ஆறாரோ பெண்ணே ஆறாரோ இவன் அசட்டு பைய பிள்ளை ஆறாரோ. ஆத்திலே மீன் பிடிக்க ஆண்டவனே உன்னை நம்பி, ஆத்திலே மீன் பிடிக்க ஆண்டவனே உன்னை நம்பி. அக்கறையில் வாழ்ந்த பொண்ணு இக்கரைக்கு வந்த கதை விடுகதே, அது தொடங்குதே.
நாங்கள் வந்து வீட்டுக்கு போயிட்டு வருவோம், அதனால என்ன இருக்கு? சரிங்க. இருந்தாலும் தேசியும் தெய்வீகம் சேர்ந்த அன்பு திருமகனாரின் புகழை பாட வேண்டும். பாட விட்டு என்னுடைய அண்ணன் தோழிகள் அழைத்து காவலுக்கு சிங்கம்போல் செல்ல நடை அழகன் சிங்கார மனதை வச்சழகன் சிங்கம்போல் செல்ல நடை அழகன் சிங்கார மன்னவர் பெற்றழகன் சிங்கம்போல் செல்ல நடை அழகன் சிங்கார மனதை வச்சழகன் தங்கள் குடி கொண்டவர் ராமத்து ராமலிங்கம் தேவன் மகன் புகழை பாடுவோம் ஞானத்தங்கம் தேவன் மகன் புகழை பாடுவோம் ஞானத்தங்கம் தந்தன தானே ஒரு தந்தன தானே முக்குலத்து மன்னரடி முடிசுட தலைவரடி குலத்து மன்னரடி முடிசுட தலைவரடி முக்குலத்து மன்னரடி முடிசுட தலைவரடி அன்னை இந்திராணி பெற்று அற்புத பிறவியடி அன்னை இந்திராணி பெற்று அற்புத பிறவியடி சிங்கம்போல் செல்ல நடை அழகன் சிங்கார மனதை வச்சழகன் அஞ்சாத நெஞ்சம் படைத்தவராம் ஆங்கிலேயரை எதிர்த்து நின்றவராம் அஞ்சாத நெஞ்சம் படைத்தவரா ஆங்கிலனை எதிர்த்து நின்றவரா அஞ்சாத நெஞ்சம் படைத்தவராம் ஆங்கிலேயரை எதிர்த்து நின்றவராம் தங்ககுணம் கொண்டவராம் ராமலிங்கம் தாயை போல் அரளிப்பவர் ஞானத்தங்கம் தாயை போல் அரளிப்பவர் ஞானத்தங்கம் சிங்கம் போல் செல்ல நடை அழகன் சிங்கார மனதை வச்சழகன் ஏதாதி போசுக்கு தோழரடி நேர்மையுள்ள காந்திக்கு சீரடி நேதாசி போசுக்கு தோழரடி நேர்மையில்ல காந்திக்கு சீடரடி குலமும் போற்றுகின்ற தேவரடி இந்த முக்குலத்தை போற்றுவோமே வாருங்கடி வாருங்கடி முக்குலத்தை போற்றுவோமே வாருங்கடி சிங்கம் போல் செல்ல நடை அழகன் சிங்கார மனதை வச்சழகன் கண்டாலும் கண்கள் இனிக்குதடி கட்டழகு மேனி ஜொலிக்குதடி கண்ணால கண்கள் இடிக்குமடி கட்டழகி மேலே சிலிர்க்குமடி கண்டாலும் கண்கள் இனிக்குதடி கட்டழகு மேனி ஜொலிக்குதடி கொட்டி கொட்டி மரவர முத்து ராமலிங்கம் தேவன் மகன் புகழை பாடுவோம் ஞானத்தங்கம் தேவன் மகன் புகழை பாடுவோம் ஞானத்தங்கம் சிங்கம் போல் செல்ல நடை அழகன் சிங்கார மனதை வச்சழகன் நல்ல குணம் கொண்டவர் முத்து ராமலிங்கம் தேவன் மகன் புகழை பாடுவோம் ஞானத்தங்கம் தேவன் மகன் புகழை காலம் பழகடந்து அன்னிமுகம் கண்டினி கண்ணீரும் புன்னகையும் கலந்து வர நின்றேனே பெற்றெடுத்த உள்ளம் என்றும் தெய்வம் தெய்வம் பேசுகின்ற வார்த்தை என்று மௌனம் மௌனம் சொந்தம் என்று வந்த வேலையாத்தா எந்த பிஞ்சு மனம் வெந்தேடியாத்தா அன்பாளதா சொல்லி அணைச்சே உன்னாரண்டா சொல்லி முடிக்கே பட்டிகளை சொல்லட்டுமா பட்டகடன் தீந்திடுமா சொந்தம் என்று வந்த வேலையாத்தா எந்த பிஞ்சு மனம் வெந்தேடியாத்தா கேடுகட்டு போனாலும் மனம் கெட்டு மட்டும் போகாது மாறுபத்தி போனாலும்
தாய் மனசு வத்தி போகாது, தூங்காமலே உன்னை காத்திருப்பேன், சுவாமி துணை உன்னை காத்திருக்கும். மன்னவன் பாடும் தமிழ் பிறந்த தென்பாண்டி முத்தே முத்தே. துளியிலே ஆட வந்த வானத்து மின் விளக்கே, ஆளியிலே கண்டெடுத்த அற்புதாணி முத்தே, தொட்டி மேலே முத்துமால வண்ணப்பூவ விளையாடு சின்ன தம்பி எசப்பாடு. கோழி மிதிச்சு அந்த குஞ்சுக்குமே சேதமில்லை, கோயில் கதவடச்சா சாமி தூங்க போவதில்லை. கோடி பணம் இருந்து என் நெஞ்சுக்குள்ள இன்பம் இல்லை, தாயை மடியிலதான் என்னைக்கு துன்பம் இல்லை. என் தாய் மனசு என் தாய் மனசு வெள்ள, அது நான் மலர்ந்த முள்ள, என் தாயாலாதான் தொல்ல ஒரு காலத்திலும் இல்லை. அன்னமே அன்னமே அன்னை சொல்லுவேதமே, சொல்லத்தான் ஒரு வார்த்தை போகலையே, ஏன் சொந்தம் தான் தாயை விட்டு போகலையே. தாய் மனசு தங்கம் நான் அறிஞ்சதையும் நன்றி சொல்ல போதாதம்மா, ஏழேழு ஜென்மம் அது மாறாத சொந்தம். என்ன சுமந்து கத்தி எடுத்த அம்மாவும் பாசத்துக்கு முன்னாலே அத்தனை சும்மா ஊரத்தட்டை எல்லாம் பாலா தந்து புத்தி வளர்த்த அம்மாவும் அன்புக்கு முன்னாலே அத்தனை சும்மா. எறும்பு அண்டாமே தும்பு சேராமே, எறும்பு அண்டாமே தும்பு சேராமே, துப்பிக்கொடி அறுத்தடுத்த காட்டி விரல புடிச்சு அக்கண்ணா சொல்லி கொடுத்த, அண்ணாள குள குடிச்சு நெல்லுச்சொரு பொங்கி கொடுத்த. ஆக்காட்டி விரல புடிச்சு அக்கண்ணா சொல்லி கொடுத்த, அண்ணாளம் குள குடிச்சு நெல்லுச்சொரு பொங்கி கொடுத்த. களவட்டி நடவு நட்டு கால் சட்டை தச்சு கொடுத்த, சிறுவாடு சேர்த்து வச்சு சில கொண்டு வாங்கி கொடுத்த. கொஞ்ச நேரம் காணலன்னா அங்கமே பதறிடிப்பே அம்மா. கொஞ்ச நேரம் காணலன்னா அங்கமே பதறிடிப்பே. கச்சல் வந்து நான் படுத்தா கசாயத்தை குடிக்க வச்சு கேபுள்ள கலெக்டர்னு 8 ஊரு சொல்லி வச்ச. தாலியை வித்து கூட தாயே நீ படிக்க வச்ச. பொன்னப்பாட வார்த்தை இல்லை அம்மா, உங்காலடி ஒண்ணுக்கு முன்னாலே திருநீரு சும்மா. உன்னப்பாட வார்த்தை இல்லை அம்மா, உங்காலடி மண்ணுக்கு முன்னாலே திருநீரு சும்மா. அம்மா உங்காலடி மண்ணுக்கு முன்னாலே திருநீரு சும்மா. 10 மாசம் என்ன சுமந்து கட்டி எடுத்த அம்மாவும் பாசத்துக்கு முன்னாலே திருநீரு சும்மா.
பொறுக்கி வந்து சாதம் படிச்சு தந்து பசியே தெரியா மகளா வளர்த்ததும் எத்தனை தாயிங்க நம்ம தமிழ்நாட்டிலே எந்தாயி அவளப்போ யாரு பிள்ளை ஊரிலே தியாகி யாரு தியாகி யாரு பிள்ளை போடா தாயின்றாள வணங்கி குப்பிட்டு வாடா அவளே கோயில் அவளே தெய்வம் பெத்த மனசு சுத்தத்தினுள் சுத்தமாடா பிள்ளை மனசு பித்தத்தினு பித்தமாடா குடிகார அப்பனுக்கு அடிமடமாக்கப்பட்ட கோபுரமான அவசர அத்தனையும் தாங்கி புட்ட 5 வட்டி 10 வட்டி அங்க இங்க கடன் பட்டு அத்தனையை நாம் படிக்க ஆயுஷுக்கும் தாங்கி புட்ட பட்ட துன்பம் போது வேணா பாதியிலே உசுர விட்ட அம்மா பட்ட துன்பம் போது வேணா பாதியிலே உசுர விட்டு பட்டு தொட்டு கட்டுற உனக்கு பச்சை மூங்கில் வச்ச வச்ச ஆறார சொன்னா வாக்கி அரிசி போட வச்சு புட்டு பனிக்குடத்தை சுமந்த எண்ணெய் குடவுடக்கே வச்சு புட்டு பாலூட்டி என்ன வளர்த்த அம்மா உனக்கு பாலூத்த வந்திருக்கேன் பாவி மகள் சும்மா பாலூட்டி என்ன வளர்த்த அம்மா பாலூத்த வந்திருக்கேன் பாவி மகள் சும்மா அம்மா உனக்கு பாலூத்த வந்திருக்கேன் பாவி மகள் சும்மா 10 மாதம் என்ன சுமந்த சத்து எடுத்த அம்மாவும் பாசத்துக்கு முன்னாலே அத்தனையும் சும்மா ஓரத்தத்தை எல்லாம் பாலா தந்து கொத்தி வளர்த்த அம்மாவும் அன்புக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா அன்புக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா ஆராரிரோ ஆராரிராரிரோ ஆராரிராரிரோ கடலா இருந்த கூட்டம் அப்படி கம்மாவா வத்தி போய் கிடக்கலாம். போட்ட ஆட்டம் எதுல இருந்துச்சு கிடைக்கும். பரவாயில்ல, நீங்க எந்திரிச்சு போனாலும் சரி, இல்ல மண்ணவாரி தூத்தினாலும் சரி, இல்ல செருப்பி எறிஞ்சாலும் நண்பு சரி. தம்பி ஆதனக்குறிச்சி கிராமத்தைச் சேர்ந்த நண்பு தம்பி கணேசன் அவர்கள் தாயை பற்றி பாடியிருக்காக 200 அன்பளித்து சேர்த்த என் அன்பு உள்ளத்திற்கு தாய் உள்ளம் படைத்த என் அன்பு தம்பி அவர்கள் தாய் பாடல் பாடியிருக்காக கணேசன் நண்பு தம்பி 200 அன்பளித்து பெருமை சேர்த்த அவர் தாயை பாப்பார் அவருக்கு அதிகமாக, அதனால தான் அவர் பாசத்தோடு வந்து கொடுக்குறாரு. விட்டுறாதப்பு, தாயை அனாதை இல்லத்தில் சேர்த்துறாத, தாய்க்கு கஞ்சி ஊற்று, தாய் தாப்பனை கஞ்சி ஊற்று. நீ கூட பட்னியாக கிடந்து பிள்ளைகளை பாரு, தாய் தாப்பனை பாரு. அன்பளிப்பு கொடுக்கறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. அம்மாவை நல்லா பார்த்துக்கங்க, இருக்கிறவரு இருக்கட்டும். காவலுக்கு போகணும், பறவையை விரட்டணும். நம்ம மேட்டுக்கு வருவோம். ஹலோ, என்ன மேட்ரு? ஹலோ மிஸ்டர் சரவணகுமார், என்ன பண்றீங்க? நாங்க எல்லாரும் எங்க போறோம் தெரியுமா? காவலுக்கு. காவலுக்கு போறோம், பறவையை விரட்ட போறோம். காவலுக்கு போறோம். நீ எல்லாம் ஒரு பெட்டிக்காரையோ? காவலுக்கு தான் சொல்றேன். காவலுக்கு போகணும், கண்ணு கடுத்துமா கரெக்டுக்கு போய் பறவையை விரட்டுங்கன்னு சொல்லி அப்பா எல்லா பொறுப்பையும் நம்மள வந்து ஒப்படைச்சிருக்காங்க. இருக்கிற பெண்கள் எல்லாரும் இந்த கொஞ்சம் திரும்பி படுத்துக்காங்க, ஒரே சைடா படுக்காம கழுத்து இழுத்து பிடிச்சிக்கிறாம. காவலுக்கு போறதுக்கு முன்னாக என்னுடைய மாமனை நான் காதலிக்க போகிறேன். நான் காதலிக்க போறேன். என்னத்தையும் பண்ணி தொலை. என்னத்தையும் பண்ணி தொலை. யார காதலிக்கிறேன்னு கேட்க மாட்டேன். அப்படி நீ வேற ஒருத்தனை காதலிக்கிறது, யாரை காதலிக்க நான் கேட்கறது கேளு.
அவர் சித்தப்பானா இருந்துகிட்டு நீ என்ன நக்கிறதுக்கா இருக்க? நோத்தம் வச்சிருந்தேன் சித்தப்பா. அம்மா அதைத்தானே பண்ணிக்கிட்டு இருக்கப்ப. இருக்கட்டும், இருந்தாலும் எப்படி இருக்குண்ணா நீ பேசு, நீ முடிஞ்ச அளவுக்கு பேசு. புடி சுதிய புடி. ஏய், நான் தீடும் யாரை தேடுற? நான் தேடும் செவ்வந்தி பூவிது ஒரு நாள் பார்த்து அந்தில் பூத்தது. இருக்கட்டும், இருந்தாலும் தோழி ஒரு பெண்ணு இருக்கிறா. சொல்ல மாட்டாம இருக்கா, அவர் சொல்லிட்டாரு. உண்மை இதே மாதிரி கிட்ட 4 வச்சுக்க. ஓடி சங்கு அடி அந்த நிலாவத்தான் நான் கையில புடிச்சேன் ராசாத்துக்காக. எங்க எங்க கொஞ்சம் நான் பார்க்கிறேன், கண்ண மூடு கொஞ்சம். எங்க எங்க கொஞ்சம் நான் பார்க்கிறேன், உள்ள வாங்க பொழந்து நான் காட்டுறேன். அந்த நிலாவத்தான் நான் என் கையில புடிச்சேன், நான் கொலாம புடிச்சேன். வீட்டு கட்டி இருக்கு, அது மேல மஞ்சள் என்ன ஒட்டி இருக்கு. புத்தலையை கட்டி பிடித்து புத்தம் கொடுத்த மஞ்ச வந்து ஒட்டிக்கிருச்சு. மார்கழி மாசம் பார்த்து ஓ மாறுல குளிராச்சு. ஏதுடா வம்பா போச்சு, நமக்கையும் கிடையாது. ஓ மார்கழி மாசம் ஓ மாறுல குளிராச்சு. ஏதுடா வம்பா போச்சு, நமக்கையும் கிடையாது. சத்தம் கட்டி சிலை கட்டி பூத்திருக்கு பூஞ்சோலே. பூவு ஒண்ணு கண்ணடிச்சா பண்டு வரும் பின்னாலே. எட்டு தப்பா வீணா அந்த நிலாவத்தான் நான் கையில புடிச்சேன். இப்படி நெளிவு பதக்குதே.
ஆளுக வந்தால் என்ன போனால் என்ன நம்ம 2 பேரும் ஆச்சால் என்ன யாரு ஆச்சாலன்னு செஞ்சாலன்னு நானும் கூட கத்த மாட்டேன் எக்கு தப்பு வீணா அந்த நிலாவத்தான் நான் கையில பிடிச்சி சரவணனுக்காக நான் பார்க்கிறேன் உள்ள வர நான் கேட்கிறேன் எங்க அதை நான் பார்க்கிறேன் கண்ண மூடி அதை நான் காட்டுறேன் அந்த நீலாவத்தான் நான் கையில பிடிச்சி செய்யராசாவுக்காக நீ பாட நான் வர்ணிச்சு பாட அங்கே நொற்றி அடி விளங்காத நான் யார்கிட்ட போனாலும் குளிச்சிருவேன் தெரியுமா இப்படி தெரிஞ்சா வாங்கி பாடி இருக்க மாட்டேன் அப்படி சொல்லாதீங்க ராம் நான் ஒருத்தாளுக்கே முந்தி விரிச்சவன் ஹே ராம் அடிச்சு நெளிச்சிருப்பாங்க இவங்க 2 பேரும் சேர்ந்து எங்க இவங்க நிலைச்சிட்டு போயிட்டாங்க ஊர்ல நான் தண்டம் கட்டிக்கிட்டு திரியுறேன் என்னண்டு ஆப்பிடுறவன் ஒருத்தன் கடைசியில வெட்டியா பிரச்சனைக்கு போய் மாட்டுறவன் ஒருத்தன் கடைசியில தீர்த்து வைக்கிறவன் ஒருத்தனை ஓடிருச்சு என்ன சரவணா ஆள் நல்லாத்தான் இருக்க இருந்து என்ன பண்ணத்துக்க சரவணா மூடு எதுக்கு போலும் அப்போ உங்க பாயாசம் வேணும் மசை விஷம் போட்டு சாணி இருக்க மசைய கிணியவே இல்லையா என்ன அது மசைகளா இருந்தா தானே நான் கேட்கிறேன் இந்த நாடகம் பார்க்கறது எதுக்குன்னு கேட்கிறேன் இந்த உக்காந்துருக்க ஆத்தாலாம் சரித்தேன் இப்படி புல்லா தூங்குனீங்கண்டா நாடகம் நடிக்க வந்த நாங்க எங்களுக்கும் தூக்கம் வருதா இல்லையா அதான இந்த ஆத்தாக்க ஒரு நாள் முழிக்கிறதுக்கு இப்படி சங்கட்டப்பட்டுக்கலாம் அங்கே ட்ரெயிலே முழிச்சுக்கிட்டு தெரியலமே என்ன பண்ணத்துக்கு இந்த காசு கொடுத்த புண்ணியவதிகள்லாம் எப்படி பொழந்து தூங்குதுகளேன்னு என்ன பண்ண ஐயோ கிளப்புங்க பாம்பு கிம்பு வந்துருச்சுன்னு சொல்லி ஆளை கிளப்பி விடுங்க கிளப்பி விடுங்க இந்த கூட்டத்தை பார்க்க பார்க்க எங்களுக்கும் உறக்கம் வந்துக்கிட்டே இருக்குது எதுக்கு எப்படி அம்புட்டு பேரும் பொழந்து தூங்குனா பப்புன் டான்ஸோட காசை கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிருச்சுங்க அதுல 2 வஞ்சுக்கிட்டே போக தெரியாம இந்த தும்மைய குடியிருக்கு காசை கொடுத்துட்டோம் நீ எங்கிட்டு சம்பாதிக்கிறது சார பாம்பு கிடக்கு இங்க உள்ள பின்னாடியா ஆமா பார்த்துட்டு வந்தேன் போயில அப்படியா அதுக்கு ஒன்றும் விஷம்லாம் இருக்காது சரி குடிச்சு கூட்டத்தில் விட்டுரு எந்திரிங்க தராசாத்திகளா ஐயோ நான் என்ன செய்வேன் நாங்க இன்னைக்கு கன்னி பெண்களா சேர்ந்து காட்டுக்குள்ள காவலுக்கு போறோம் காவலுக்கா நீங்க வர்றீங்களா உன்னைய கூப்பிட்டு உன்னைய வச்சு நீ வரியாடா என்ன வரது கம்மாக்குள்ள போற போயிட்டு வா ஐயோ எங்க வரேன்னு தெரியலையே இந்த கிடைக்க நம்ம மொட்டை சரவணா வாழ்க்கையில் ஒரு பெண்ணுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் இந்த கஷ்டம் மட்டும் வந்துடக்கூடாது அண்ணா பண்ணியும் திருந்தலையடா நீ இப்பத்தான்ற அதிகமாயிக்கு இருக்கு மனசுல ஒரே ஒரு ஏக்கம் தான் சரவணா கூட்டம் இருக்கோ இல்லையோ நான் வந்த வேலையை செஞ்சாகணும் ஒரு பெண்ணா பிறந்துட்டா எவ்வளவு பிரச்சனை தாங்கிறது நான் பொண்ணா பிறந்ததுக்கு இந்த ஊர்ல வயக்காடா பிறந்திருக்கலாம் 4 பேர் கலப்பை ஓட்டினாலும் உழுதுருப்பாங்க எதுக்கு முக்கரைய பாரு உறிஞ்சது கப்பு சீக்கிரமா ஆமா 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 இப்போ இந்த பக்கெட் வந்த ஒட்ட தானே செய்யும் ஏய் சரோ உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா நான் மட்டும் ஒத்தியில வந்திருக்கேன்னு நினைக்காதீங்க கூட தோழி ஒருத்தி வந்திருக்கா எங்க நீ அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை தோழி வாடி கண்டார ஓலி வா எவ்வளவு பார்த்தாலும் ஏத்தலாம்னு அவரை வண்டியில ஏத்த விட்டுறாத ராசா தோழிமா வா அம்பிட்டு தூங்குதுங்க நான் என்ன பண்ணி தொலையத்துக்கு இவ்வளவு பேர் இருக்காங்கல்லடி இப்பதான் 2 ஆத்தா எந்திரிச்சிருக்கு மிச்ச புள்ள இன்ன வரைக்கும் தூங்கி கிடந்துச்சுங்க அதாவது ஒரு விஷயம் புரிஞ்சுக்க இவங்களாவது உட்காந்துருக்காங்களேன்னு பெருமைப்படு இவங்களும் எந்திரிச்சு போயிட்டேன்னா நீ என்ன பண்ணுவ ஒத்த விட்டு நான் நக்கி கத்திக்கிட்டே கிடக்கும் அப்படி இல்லை நீ போடி நான் போனா எனக்கு என் கற்புக்கு பங்க வந்துடும் பொம்பளை ஆளுகள்கிட்ட போடுறது ஏண்டி உனக்கு இருந்தது இல்ல அங்கிட்ட ஆம்பளை உட்காந்துருக்காங்க அப்படி கையை பிடிச்சிட்டாங்கன்னா என் கற்பு என்ன ஆகுறதுனால கற்பு இருக்காக்கு பின்ன பாரி புருஷனே இருக்கா கற்பு இருக்காங்க அந்த தாலி யாரு கட்டினா அந்த மிருதங்காரு அவர் எத்தனை பேர் கட்டிருக்காரு எனக்கு எனக்கு தானே கடைசியா கட்டினது எனக்கு தான் சொச்ச கட்டினால எங்க தெரியுது யாருக்கு தெரியும் தோழிமா என்னடி நாம எல்லாரும் எங்க போறோம் தெரியும் காட்டுக்குள்ளே எல்லாத்தையும் எழுப்பி விடுவோமா காட்டுக்குள்ளே இங்கேயாவது படுத்துக்கிட்டபடி எழுப்பி விட்டு அம்புட்டு உசிப்பி விட்டாயின்னு வீட்டுக்கு போயிருச்சுன்னா போச்சுரி ஆமா அது இங்கனாலும் இடத்த காத்துக்கிட்டனாலும் கிடக்கட்டும் நல்லா இருக்கட்டும் ஏண்டி பாபா
நீயும் பெண்ணு தான், நானும் பெண்ணு தான். அதுக்கு என்ன பண்ணலாம்? ஆனா உனக்கு இருக்கிற மாதிரி எனக்கெல்லாம் இருந்துச்சுன்னா என்னது? வாழ்க்கையே கமக்க முதுகுல் தெரியாத மார்க்கெட்டு எனக்கு மட்டும்தான். என்ன இங்க இருந்து பொழைக்க தெரியல, உனக்கு இருந்து பொழக்க தெரியல. இந்த ஒரு ஆத்தா படுத்துருச்சு மஞ்சள் சேலை, பொறுத்து பொறுத்து பார்த்துச்சு, குறுக்கு வலிக்கும் போல இருந்துச்சு. பாவண்டி அவங்களும். சரி சேர்த்தா தூங்குங்க, நல்லா இருப்பிய, வீட்டுக்கு போயிடாதீங்க. ஐயோ அதுக்கு கேட்காது கடா, அதுக்கு ஒரு முடிவு வந்துருச்சுங்க. பாவம் உட்காந்து நாடகம் பார்த்து குறுக்கு கடுக்குது. இந்த பாரு எங்க அப்பத்தால தண்டட்டிய மாட்டிக்கிட்டு எப்படி ஜம்முன்னு உட்காந்துருக்கு. கொமரிக புள்ள தூங்குனா நீ வாடுக தூங்கிறாதக்கா, அத்துட்டு போயிருவியா? அதான் இந்த கொமரிக தூங்குதுக்கு அந்த ஆத்தாக்கள உட்காந்து நல்லா நாடகம் பாடி தண்ணியை எடுத்துக்கிட்டு உள்ள இறங்குடின்ற. சீ வேணும். சரிம்மா, நான் ஒரு பெண்ணா இருக்கிறது இப்பதான் உணர்றேன். அப்ப நீ பொம்பளையே இல்லைன்றது? பொம்பளை தாண்டி, பொம்பளை தான். பொம்பளை என்னைக்கு ராமதாஸுக்கு முந்தி விரிச்சனோ அன்னையோட பொம்பளை நிரூபிச்சு. அவருக்கு போய் ஏண்டி விரிச்ச? ஏய் ராம், உனக்கு எனக்கு தான் பொருத்தம். என்ன ஆமா இதெல்லாம் மாத்துவீங்க, எல்லா விஷயம் தெரியும். அம்மம்மா காவலுக்கு போணும். எந்திரிங்க, கொலுச கலவாண்ட வர்றா. அப்புறம் எந்திரிங்க, கொலுச கலவாண்ட வர்றா. யார் 7ஆம் நம்பர் செருப்பு வச்சிருக்க ஒளிச்சு வச்சிருங்க. எந்திரின்று உசுப்பு என்னத்த தூங்கிக்கிட்டே தெரியுது. தங்கச்சி இப்பதான் ஊர்ல போயிருக்கு. பவா பவா தண்ணி நல்லா காத்துல ஊத்தி விடு. ஊர்ல போறதெல்லாம் சரி, காசு வாங்கிட்டு வந்துரு. அதுக்கு குடிச்சு முடிதான் பகுமானத்துக்கு தூங்குதுங்க. நம்மள பாக்குங்களா? இந்த ஆமினி பாருல கொஞ்சம் ஊத்தி விடுமா. எந்திரிச்சு ஓடுற பாரு, தண்ணி ஊத்திட்டாங்க. அதான் இந்த அந்த அப்பத்தால எப்படி நாடகம் பாத்துக்கிருக்கு. தூங்கு அங்க வர இன்னொரு பிள்ளை அங்க இருக்காரு. சைடு சைடு ஊத்து ஊத்து. அதே 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 எங்கனே ஊத்துதான் தூங்கட்டும். என்ன இதானே என்னமோ ஒரு நாளைக்கு பாக்குறதுக்கு என்ன அப்படி? பொம்பளை ஆம்பளை வந்திருக்கு, ஆம்பளை பொம்பளை வந்திருக்கு, என்ன அதை பாக்குறதுக்கு என்ன? உங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு பொம்பளை வேஷம் போட்டு ஆம்பளை பொம்பளை வந்திருக்கேன், பொம்பளை ஆம்பளை வந்திருக்கு. வாடா மாறி மாறி வந்திருக்கேன். வாங்கம்மா, திருப்பி படுத்துறதுக்குள்ள என்னமோ திருப்பி படுத்தா தண்ணி எடுத்துட்டு உள்ள வருங்க. மிருதங்கக்கார என்ன வார்த்தை சொன்னான்னு தெரியுமா? என்ன சொன்னியா? நீ பொம்பளையா, இது ஆம்பளையா? இப்ப நான் எப்படி வஞ்சானுங்களே? என்னன்னு வஞ்ச? பாட உட்காலின்ற எங்க ஓரேன் பாரு. சும்மா வாங்க. இன்னும் திருந்தல.
பல்லாண்டு அடியாடுமா. நல்லா இருக்கியாடி நல்லா இருக்கேன் எங்கிட்ட தெரியல ஒரு வாரமா பார்க்கவே இல்லை எங்க போற சங்கடமா இருக்கு ஆளு கிடைக்காம தனியா தான் சரி கிட்ட இல்லம்மா. இல்ல இல்ல வந்துச்சே ரொம்ப நாள் ஆச்சு ஓ ரொம்ப சந்தோஷத்துல தெரியுங்க மல்லியாக்கா. இருக்கட்டும் இருக்கட்டும்மா. ஆஹா, என்ன ஒரு ஆமா. அற்புதம் அம்மா, சரி, சரி, அப்பா பாத்தியா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம் அப்பாவிடம் சென்று காவலுக்கு போக வேண்டும் என்று கூறினார். ஓஹோ. நானும் நீங்கள் மட்டுமா போகணும் என்று கேட்டேன். ஆ, ஆனா புதிதாக ஒரு பெண்ணை அனுப்பியுள்ளார். எவ அவ? ஏய் போய் அங்கிட்டு. ஏய் போட தூமா. நிக்கிறேன். அப்படியா அடடட, என்ன ஒரு அழகு சொல்லுடி என்னடா இப்படி ஒரு பொம்பளைய நான் பார்த்ததே இல்லையே அதானே மீஷோலையா அமேசான்லையா ஏய் 16 பெற்று பெருவாழ்வு வாழ வேணும் ஆத்தி எத்த தண்டி வார்த்தை சொன்னீங்கம்மா. ஏமா 16 பெற்று பெருவாழ்வு வாழுகட்டும். அம்மா நீங்க நினைச்சா ரொம்ப அழுகாம பேசுடி அம்மா அம்மான்னுகிட்டு நீங்க நினைச்சா 16 பெறலாமா? சரி நான் ஒண்ணு கூட பெற ஏன் இப்படி பொம்பளை பிள்ளை அப்படி சொல்ற அபசகுணமா உங்ககிட்ட கருப்பை பை இருக்கு, என்கிட்ட கட்ட பை கூட கிடையாதுமா. நான் வேணா கேரி போய் எத்தினிக்கவா? சரி சரி இந்த ஆடை அமைப்பை பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்குடி ஏமா அந்த காலத்து பெண்கள் எல்லாம் வயசான எங்க அப்பத்தா எங்க அம்மா இப்படிலாம் தான் அந்த மாதிரி போட்டு பார்த்திருக்கேன் ஆனா அதை எடுத்து காட்டும் வகையில் வந்திருக்குல்ல பெருமையாத்தான் இருக்கு சந்தோஷமா இருக்கு ஆனா கொஞ்சம் வருத்தமா இருக்கு ஏமா அந்த காலத்துல அப்படி வந்த பெண்கள் எல்லாம் பார்க்கக்கூடிய ஆண்கள் தவறான கண்ணோட்டத்துல பார்க்க மாட்டாங்க ஆமாங்கம்மா. அம்மாச்சி அப்பத்தா நல்லா இருக்கியா அப்படின்னு பார்த்துட்டு போயிடுவாங்க ஆனா இப்ப அப்படி வந்தேன்னு வச்சுக்குவேன் பாக்குற பார்வை என்ன 5 வயசு பிள்ளையே விட மாட்டுறாங்க மெட்ராஸ்ல வேலைச்சேரியில 61 கிழவி வாக்கிங் போன 5 பேர் சேர்ந்து கிடந்திருக்காங்க. அதே சொல்றேன் இனிமே இந்த ஆடையை போட்டு கீழே கீழே இறங்கிடாது இன்னைக்கு பரவாயில்ல நம்ம என்ன தான் உட்கார்ந்துருக்கு பாதுகாப்புக்கு வெளியே காமிக்கிறது ஏன் அதை எடுத்து உள்ள மறைச்சு வச்சிருந்தா இல்லம்மா, கல்யாணமான பெண்ணுனா தான் சில காவாலி பையலுங்க ஒதுங்கி போறாங்க. அதானே கல்யாண பொண்ணுங்களோட பிள்ளை கண்ணுக்கு தெரிய மாட்டுது சரி அப்பா பாத்தியா எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. என்கிட்ட வந்தாங்கன்னா சேதாரப்படுறது அவங்கதான். என்னமோ வாஸ்தவம் தான் சரி அப்பா என்ன சொன்னாங்க பூஜை ஆக்கிறியா? என்ன சொன்னாங்கடி அப்பா அப்பா காவல் பசுனாருமா. ஆமாம்மா. வண்டிக்கு போல எங்க பார்த்தாலும் பச்சை பசேல புல்வெளி